ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தோழர் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். அவரோடு சேர்த்து 72 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. மோடி அவர்களுக்கு மகாராஷ்டிராவிலேருந்து தலைவலி ஆரம்பமாக இருக்குது. ஏற்கனவே அஜித் பவார் அவர்கள் தரப்புலேருந்து பிரபுல் பட்டேலுக்கு இணையமைச்சர் பதவி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஏற்கனவே அவர் கேபினெட் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பமானது. இன்றைக்கு ஷிண்டே அவர்கள் தரப்புலேருந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, ஒரு எம்பி வச்சிருக்கிற ஜிதன் ராம் மாஞ்சிக்கு நீங்கள் கேபினெட் கொடுக்குறீங்க, அதே போல் 2 எம்பி வச்சிருக்கிற குமாரசாமி கேபினெட் கொடுக்குறீங்க, நாங்கள் 7 எம்பி வச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு இணையமைச்சர் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி மீண்டும் ஒரு தலைவலி ஆரம்பமாயிருக்கு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? என்ன பிரச்சனைனா, மோடி அவ்வளோதான், அவருடைய அந்த வெள்ளற்கரியவர் என்பதை அவர் இழந்துட்டார். வெள்ளற்கரியவர் என்று இருக்கிற ஒரு நபரை நீங்கள் அவங்களுடைய ஹார்ட் எதுவோ அதில் அடிச்சிட்டாங்க. இப்போ போகிற வார எல்லாரும் வந்து பாருன்னு கேட்குறாங்க. அதுதான் அஜித் பவார், அதுதான் ஷிண்டே, அதுதான் இன்னும் வேறு சிலரும் கூட கேட்பாங்க. எனவே இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, என் பக்கத்தில் ராமர் இருப்பார் அப்படின்னு சொன்ன இடத்துல, அதாவது நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் வெற்றி பெற்றால் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க, பாபர் பூட்டு போடுவாங்க, இடிச்சிருவாங்கன்னு சொன்ன இடத்துல ஒரு தலித் ஒருத்தர் கம்பீரமாக வெற்றி பெற்றிருக்கிறார். இட்ஸ் அ சேலஞ்ச், ஹியூஜ் சேலஞ்ச், பார் அப்படிங்கிறது தான். எனவே மக்கள் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒரு பொருட்டில்லைன்னு சொல்லிட்டாங்க. டி ஜானகிராமனோட கதை கூட ஒன்று இருக்குது. ஒரு ரயிலுக்கு முன்னால், ரயில்வே கேட்டு முன்னால் ஒரு ஆள் இருப்பார், நல்லா ஆஜானு பாகுவாக இருப்பார், அப்படி ஒரு போர்வை போட்டு போர்த்திட்டு உட்காந்துருவார். போகிற ஏய் அதை கொடுத்துருப்போ இதை கொடுத்துருப்போன்னு சொல்லுவார். எல்லோரும் கொடுத்துட்டு போவாங்க. ஒருத்த மட்டும் என்ன சொல்லுவான், கொடுக்க முடியாதுல்ல, இது வாங்கணும்னு தோணுதில்ல, வாங்கிட்டு போ, அதையும் நானாக கொடுக்கணும்னு, வந்தேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு அருவாளை எடுப்பார். தான் பாருன்னு சொல்லுவான். அவன் நொஞ்சான் தான். அப்போ தான் என்ன தெரியும்னா, இவருக்கு 2 காலம் இல்லை, ஆனால் இவர் மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. பாருன்னு யாரும் கேட்கல. இப்போ உத்தரப்பிரதேச மக்கள் பாருன்னு சொல்லிட்டாங்க. பார், 2 மாட்டை திருடிட்டு 2ல் 1 மாட்டை பறித்து கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன ஊர் எதுவோ அந்த ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெண், அவங்களுக்கு பணம் இல்லையா, காசு இல்லையா, எனக்கு ஓட்டும் போடுங்க, 101 ரூபாயும் கொடுங்கன்னு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு நேற்று ஹிந்துவில் எழுதியிருக்காங்க. இப்போ இதை சேலஞ்ச் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால், டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இல்லை ஆர்டினரி பீப்புள் இதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நரேந்திர மோடி விஸ்வகுரு, உலகத்துக்கே இவர் தான், அவரை இந்தியா முழுவதும் அவருடைய ஒரு வாய்ஸ் தான் வெற்றி பெறுது அப்படின்னு சொன்ன இடத்துல முதல் 3 ரவுண்டில் நீங்கள் எங்களுக்கானவர் அல்ல என்று அந்த தொகுதியில் 10 வருஷம் இருந்த பிறகு அவங்க சொல்ல, ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் வெற்றி தான். ஒட்டுமொத்த ரவுண்ட்ஸ்லையும் பின்தங்கி கடைசி ரவுண்டில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி தான். ஆனால் யானை விழுந்தால், குழந்தை விழுந்தா அடி சின்னதாக இருக்கும், யானை விழுந்தா அடி பலமாக இருக்கும். எனவே இவங்க யானைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களை எல்லாரும் வீழ்த்தி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஷிண்டே பேசுவார். யாரு கண்டா, டிடிவி தினகரனே கூட நான் இனிமேல் உங்களை பற்றி உங்கள் கூட்டத்துக்கு வந்தேன், எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, மினிஸ்ட்ரியல் போஸ்ட் கொடுங்கன்னு கூட கேட்கலாம், யாரு கண்டா. ஸோ இட்ஸ் ஹியூஜ். இதை சாதித்தவர்கள் டெமோக்ராட்டிக் மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள். அவங்க ஏற்கனவே தேர்தல் களத்தில் சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. எனவே நீ யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். நம்ம கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை முரணை பார்த்தோம் இல்லையா? இப்போ பாஜகக்குள்ளே இருக்கிற சுரேஷ் கோபி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். கேரளாவிலேருந்து முதல் முறையாக பாஜக இருக்காங்க. அவர் இணையமைச்சர் பதவியினால் அதிருப்தியில் இருந்த செய்திகள்லாம் வந்தது. ஒரு பேட்டியில் வெளிப்படையாக சொல்லியிருந்தார், நான் நடிக்க முடியாது, மத்திய அமைச்சராக இருந்தேனா, செய்திகள்லாம் பார்த்தோம். இந்த சூழலில் அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்கார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் சர்ச்சையான உடனே சுரேஷ் கோபி, அண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் தான் மோடி தலைவர். சரியா? இவங்களுக்கெல்லாம் தலைவர் மோடி. மோடிக்கு இவங்க மாதிரியான ஆளுங்க தான் சிஷிய கோடிகள். ஒரு நேரம் ஒன்று பேசுவாங்க, அடுத்த நேரம் ஒன்று பேசுவாங்க. முதல் நாள் என்ன பேசிட்டு போனார், நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எம்பி இல்லை, கேரளாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சேர்த்து தான் எம்பின்னு சொன்னார். கேரளாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும். இந்த குரல் ஏற்கனவே சில பேருக்கு மறந்துருக்கும். இவராவது திருச்சூர், கன்னியாகுமரியில் ஜெயிச்சார்ல பொன் ராதாகிருஷ்ணன், கடந்த காலத்தில் அவர் சொன்னார், நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை கேரளாவுக்கும் சேர்ந்து நான் எம்பியாக இருப்பேன், எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு வருவேன்லாம் பேசிகிட்டு இருந்த காலம் இருந்தது. இப்போ தமிழ்நாட்டுக்கே எம்பி இல்லை பிஜேபி சார்பா. ஆமாம், இவர் நான் என்ன கேட்குறேன், இவர் இல்லாமல் மட்டும் என்ன செஞ்சிருவார்? இதுக்கு முன்னால் 2022 வரையில் அவர் எம்பியாக தானே இருந்தார். அப்போது
கேரளாவை தலைகீழ மாற்றிட்டாரா இல்லை தமிழ்நாட்டை தலைகீழ மாற்றிட்டாரா, என்ன மாற்றினாருன்னு கேட்குறேன். இது பில்டப்பு, சினிமா வசனம் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. எனவே அவங்களுக்குள்ள இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், நிதின் கட்கரி ஆல்ரெடி இஸ் ரிவோல்ட்டிங். ஏராளமான பகுதி நீங்கள் இவர் விரும்பலைன்னு சொல்கிறாங்க. யார்? யோகி ஆதித்யநாத். இவரே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்னன்னு. சிவராஜ் சிங் சவுகான் போன்றவர்கள் லாங்கஸ்ட் சர்விங் பிஜேபி சிஎம் நான் தான், ஸோ எங்களுக்கு இல்லாததா? நேற்று பதவியேற்புல கூட மோடிக்கு இணைய அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சது. இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ள, அவங்க மாநிலத்துக்குள்ள, அவர் போட்டி போட இடத்துல அங்கேருந்தே எதிர்ப்பு கிளம்பும்போது, மகாராஷ்டிராவில் இந்த வருஷம் இறுதியில் தேர்தல் வருது. எனவே அங்கேருந்து அவங்க நீட்டை எதிர்ப்பாங்க, அவர் ஜேடியூக்காரர் அக்னிவீர் திட்டத்தை எதிர்ப்பார், இப்படி எல்லாம் நடக்கும். இப்போ பிரச்சனை நிதிஷ்ட இருந்தோ சந்திரபாபு நாயுடு இருந்தோ சிண்டேட் இருந்து வரதை விட கட்சிக்குள்ளே இருந்து அதிகமாக வரும்னு சொல்ல வரீங்களா? வரும். கட்சிக்குள்ளே ஏற்கனவே அது ஒரு குடும்பிப்பிடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அது வெளியே தெரியாது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நாளாகும்போது அது வெளியே வரும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை அப்படின்னு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்த பிறகு அது ஆயிடுச்சு, இதாகிடுச்சு, அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு கல்யாணராமன் அடிக்கிறாரு, இவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாருன்னு மிரட்டுறாங்க, ராமசீனிவாசன் அதை வேற ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஆக்சுவலாக தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு ஹச்ராஜா இந்த அலுவலகத்துக்கு முன்னால் வெடி போட்டாராம். இது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? மோடியோட வெற்றிக்குன்னு சொல்லிட்டாரு கடைசியில். மோடியோட வெற்றிக்காக நான் வெடி போட்டேன். வேற என்ன, அண்ணாமலை தோத்ததுக்காகன்னு வெடி போட முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதாவது மோடி வெற்றி பெற்றதுக்காகன்னு நீங்கள் ஒரு பொது இடத்துல போடலாம், அல்லது இங்கே ஒரு பெரிய அளவுக்கு ஆளை கூட்டி வச்சு போடலாம். எல்லாரும் இருக்கும்போது உங்கள் ஆட்களை மட்டும் கூட்டி வச்சு அந்த நேரத்தில் நீங்கள் வெடி போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா அண்ணாமலை தோற்று போயிட்டு அப்படி சொல்ல முடியுமா? அவர்னால சொல்ல முடியாது. திஸ் இஸ் த கண்டிஷன். இது என்னன்னா வெள்ளற்கரியது பாஜக, வெள்ளற்கரியவர் நரேந்திர மோடி என்கிற அந்த பிம்பத்தின் மீது நீங்கள் உத்தரப்பிரதேச மக்கள் நடத்திய முதல் தாக்குதல் இருக்குல்ல, முதல் ஆள் சொன்னால் பார்த்தீங்களா, எந்திரிச்சு வாங்கிட்டு போனேன், அதோட கதையை முடிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க டி ஜானகிராமன். அதுக்கப்புறம்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இவனை வீடு தேடி போய் அடிச்சிருப்பாங்க. இப்படி உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை மிரட்டியே இதை வாங்கியிருக்கானே, நம்ம போய் 2 தட்டு தட்டிட்டு வருவோன்னு வருவாங்க. அது இன்னைக்கு நடக்கும். அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து 3 அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எல் முருகன், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர். ஏற்கனவே 3 பேருமே அமைச்சரவில் இருந்தாங்க இல்லையா? இதில் நிர்மலா சீதாராமனையும் தமிழிசை அவர்களையும் ஒப்பிட்டு நேற்றுலேருந்து பார்க்க முடியுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. தேர்தலே நிற்க மாட்டேன், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னவங்க மறுபடியும் அமைச்சர் ஆயிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழிசை கட்சிக்காக உழைச்சாங்க, ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணிட்டுலாம் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க? அது ஃபேக்ட் தானே. நிர்மலா சீதாராமனும் தமிழிசை சவுந்தரராஜனும் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ரேப் என்றால் பெனிட்ரேஷன் இருந்தால் தான் ரேப்பு. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நீங்கள் அண்டர்வேரை கலட்டுறது மற்ற விஷயங்கள்லாம் ரேப் இல்லை அப்படின்னு. அந்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துக்கு முன்னால் யாரோட சிலை இருக்குது? மனுவோட சிலை இருக்குது. மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணுறவங்க அது நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய பகுதியாக இருக்கணும்னு சொல்கிறத தமிழிசையும் ஆதரிச்சாங்கங்கிறது வேறு விஷயம். ஆர்எஸ்எஸ் ஆதரிக்காமல் அவங்க பிஜேபியில் இருக்க முடியாதுங்கிறது. ஆனால் தமிழிசையா நிர்மலா சீதாராமன் வந்தால் நிர்மலா சீதாராமன் தான். இன்னொன்று, நிர்மலா சீதாராமன் அஃப்கோர்ஸ் அந்த கட்சியில் எல்லாரும் அப்படித்தான். பெருமுதலாளிகள் நிர்மலா சீதாராமனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க ட்ராப் பண்ணணும்னு நினச்சா கூட பெருமுதலாளிகள் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண் பெண், மேல் ஜாதி கீழ் ஜாதி, கருப்பு வெள்ளை, தேவ பாஷை பேசுகிறவர்கள், நீச பாஷை பேசுகிறவர்கள் என்று எல்லா அந்த படிநிலை அடிப்படையிலான வேறுபாடுகளை ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறது, அதை பாதுகாத்து நிற்கிறது. அதை பாதுகாப்பதற்காகத்தான் அது இருக்குது. எனவே தமிழிசையா இவங்களான்னு வந்தா, ஆனால் ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தலித்தை கூட வச்சுருக்கோன்னு அவங்க சொல்லுவாங்க. அது 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 அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்னா அது முழுக்க நடிப்பு, அடுத்து காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய உண்மையான பாசம் அதுவாக தான் இருக்கும். இப்போது பெருமுதலாளிகள் தான் யார் அமைச்சராக வரணும்னு நீங்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவங்களோட முடிவு தான் சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த முறையும் நிர்மலா அவர்கள் நிதியமைச்சர் இல்லை அவங்கள விட பெட்டராக ஒரு ஆள் வேணுங்கிற பகுதியும் இன்னொரு பகுதியிலேருந்து நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க. பெருமுதலாளிகள் எதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டான். லாபம், கொள்ளை லாபம்,
மிகப்பெரிய கொள்ளை லாபம் என்கிற முறையில் தான் அவங்களோடது இருக்கும். நீங்கள் இன்ஃபேக்ட் மன்மோகன் சிங்கும் நிறையா அவங்களுக்கு ஆதரவான விஷயங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவர் கொஞ்சம் பார்லிமெண்ட்டுக்கு பயந்தார், கட்சிக்கு பயந்தார். அதுவரை பொருளாதார மேதை தான் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தால் இந்தியாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு 56 இன்ச்சு இருந்தால் தான் சரியாக வரும்னு ஆரம்பித்தாங்க. புரியுதா? எனவே இந்த தடவை அவங்களுக்கு ஒரு அது அது என்னங்கிறத அவங்க ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்ப்பாங்க. எனவே அவங்க இவங்களை வச்சிருக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களே தான் நிதியமைச்சராக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட்டு என்னைய பொறுத்தவரைலாம் நான் இப்போ சில மாற்றம் நடைபெற வாய்ப்பு இருக்குது, அப்படிங்கிற சஃபுல் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அது இருக்குது. எனக்கு நபர்களை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நபர்கள் யாராக இருந்தால் என்ன, தமிழிசையே வந்திருந்தாலும் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு கொடுத்துருப்பாங்களா? நீங்கள் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசுனதை, அமித்ஷா ஹிந்தியில் பேசுனதை தமிழ்நாட்டில் நிர்மலா சீதாராமன் வெள்ளத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு தமிழில் பேசிட்டு போனாங்க. தட் இஸ் த அரகன்ஸ். நீ எந்த லாங்குவேஜில் பேசுனா என்ன? பட் மக்களுடைய துயரத்தோடு நீ பங்கேற்கலையே. நான் இப்போவும் சொல்கிறேன், கனிமொழி அவர்களை ஏற்காத பல பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. என்கிட்ட ஒரு 3 பேர் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, கனிமொழி, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த 3 பேர் பேரை சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஓட்டுரிமை வந்ததுலேருந்து இரட்டை இலையை தவிர வேறு எதுக்குமே நாங்கள் போட்டது கிடையாது. கூட்டணி கட்சி நின்றுச்சுன்னா ஓட்டு போடாமல் இருந்திருக்கோமே தவிர மாற்றி போட மாட்டோம். இரட்டை இலையை தவிர வேறு எதுக்கும் போட்டதில்லை. இந்த தடவை நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட போகிறோம். அது உதயசூரியனுக்கான ஓட்டு இல்லை, அது கனிமொழிக்கான ஓட்டு. அது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு, கீதா ஜீவனுக்கான ஓட்டுன்னாங்க. இட்ஸ் ஹியூஜ். பிகாஸ் இவங்க தண்ணியில் மிதந்துட்டு இருக்கும்போது இவங்க நிவாரணம் கொடுக்கல, நம்பிக்கையை கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கிறோம். நிவாரணம் கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயந்தான். நிவாரணத்தோடு சேர்ந்து அதோட அதிகமாக இம்பேக்ட் ஏற்படுத்துறது நம்பிக்கை அளிப்பது. நான் உங்களோட நிற்கிறேன், நான் யாராக வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது. இதை ஒரு பிஜேபி ஆள் நீங்கள் களத்தில் பார்த்துருக்க முடியாது. அப்புறம் கொண்டாந்து இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு நிர்மலா வந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் லோக்கலில் அங்கங்கே இருக்கக்கூடிய சில பிஜேபி ஆட்கள் சில முயற்சி பண்ணியெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் வரை கொடுப்பாங்க. அவங்க இன்னும் முழுசாக பாஜக ஆர்எஸ்எஸ் ஆளாக மாறாத வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க பண்ண மாட்டாங்க. நிர்மலா சீதாராமனோ அல்லது நீங்கள் அமித்ஷாவோ அல்லது எல்முருகன் வந்தாரா? எல்முருகனுக்கு கேபினெட் கிடைச்சா என்ன, இல்லை ஐநா பொதுச் செயலாளரானா? என் ஊரில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற போது எட்டி பார்த்தீர்களா என்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. எனவே எனக்கு அதில் தமிழிசை கூட ஏதோ பேசிட்டு போனாங்க. தமிழிசையாலையும் வாங்கி தர முடியல, அண்ணாமலையாலையும் வாங்கி தர முடியல, எல்முருகனாலையும் வாங்கி தர முடியல. நீங்கள் தமிழிசையா நிர்மலா சீதாராமன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் கணக்குப்படி நிர்மலா சீதாராமனை unless otherwise there is a compelling reason to project இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நிர்மலாவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. திறமையின் அடிப்படையிலும் பார்த்தாலும் சரி, உழைப்பின் அடிப்படையிலும் பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் சொல்கிறேங்க, இவங்க போன தடவை தூத்துக்குடியில் நின்று எனக்கு தெரிஞ்சு ஒரு பகுதி ஜாதி ஓட்டுக்களை பாஜகவுக்கு முத போட வச்சாங்க. இந்த தடவை அங்கே போட அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்தாங்க. அநேகமாக அதை இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நிர்மலா சீதாராமனுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் சொல்லுங்கள் நீங்கள்? தமிழ்நாட்டில் என்ன கான்ட்ரிபியூஷன்? எந்த ஊர்லையாவது போய் பாஜக வளர்கிறதுக்கு ஏதாவது பண்ணாரா? உண்மையில் என்ன சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச ஓட்டுக்களை சிதைப்பதில் ஒரு பெரும்பங்காற்றியவர் அவர். ஆனால் அவங்களுடைய டிஎன்ஏல அப்படி தான் இருக்கும். அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. பிரச்சாரத்தின் போதே பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணதற்காக அதானி அம்பானி டெம்போ நிறையா கருப்பு பணத்தை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விமர்சனம் வச்சார். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் பதவி இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதானி அம்பானியும் முக்கியமான இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போலாம் அடுத்த 2 நாள் கழிச்சோன்னே சொல்லிட்டாரு, இவர் அதானி அம்பானின்னு பேசிக்கிட்டே இருக்காரு, இப்படி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னு அதே மோடி பேசினார். மோடி பேசுனதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டுலாம் பேசாதீங்க. மோடி, அண்ணாமலை, நீங்கள் அண்ணாமலை ஒருத்தர் பிரதமர், ஒருத்தர் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர். நான் கேட்குறேன், இவர் என்னைக்காவது ஒரு சாரி சொல்லியிருக்காரா? நீங்கள் ஒரு என்னோடது தப்பாக போயிடுச்சு, நான் 20,000 புக்கு படித்ததுங்கிறது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு என்னைக்காவது உங்கள்கிட்ட சொன்னாரா? 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்டேங்கிறத என்னைக்காவது ஃப்ளோவில் வந்துச்சுன்னு சொன்னாரா? 1967 சிவாஜி, 63 சத்ரபதி சிவாஜி சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு வந்ததுன்னு நான் சொன்னது தப்புன்னு என்னைக்காவது சொன்னாரா?
ஒரு வேகத்தில் சொல்லிட்டாங்க. 2 ரவுண்டு 3 ரவுண்டு எண்ணும் போதே நான் கோயம்புத்தூரில் திமுகவுக்கு டெபாசிட் போயிடும்னு நான் தப்பாக சொல்லிட்டேன்னு எங்கேயாவது சொன்னாரா? இப்போ லேசாக அவர் மாற்றி பேசின ஒரு விஷயம் என்னென்னா, சொல்லி எழுதி வச்சுக்காங்கன்னா, நீங்களும் எங்கேயும் போக போகிறதில்ல, நானும் எங்கேயும் போக போகிறதில்ல, தேர்தல் முடியும்னா முடிஞ்ச பிறகு தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு திராவிட கட்சி எம்பி ஒருத்தங்கூட இருக்க மாட்டான். ஒருத்தர் இல்லை, ஒருத்தன் கூட இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. இப்போ கேட்டதுக்கு நான் அப்படி சொல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பின்னு சொன்னேன்னு சொல்கிறார். இதுக்கெல்லாம் என்னைக்காவது பொறுப்பேற்றிருக்காரா என்ன அவர்? இதே போல் நரேந்திர மோடி. எனவே இவங்க பேசுனதுக்கெல்லாம் இவங்க தேர்தல் என்பது சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்னால் சொன்னாங்க, பின்னால் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி நீடிக்காது. ஒரு பக்கம் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. மெஜாரிட்டியாக இருக்கும்போது பாஜக பண்ணதை இப்போ உறுதியாக பண்ண முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக சுப்பிரமணிய சாமியை கட்சிக்குள்ளே இருந்தே வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மாத கணக்கில் சொல்கிறார், மார்ச் மாதம் கண்டிப்பாக வந்து மறு தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அவ்வளோ உறுதியாக சொல்கிறார் இல்லையா? அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ எதிர்த்து பேச பயப்படுற சூழலில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை. சுப்பிரமணிய சாமியை இவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவர் என்ன கொண்டு வைப்பார்னு உங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட அவ்வளோ விவரங்கள் இருக்குது, அதனால் அவங்கள உள் விவகாரம் தெரிஞ்சால். பட் என்னையை பொறுத்தளவு இப்போ சில பேர் கூட இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாகரிகம். நேற்று கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிட்டு வந்த பிறகு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு நாகரிகம் கருதியாவது நீ அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். இல்லை புதிய அவர் லட்சுமணன் பேசினார், நீங்கள் வந்து அவர் எனக்கும் தான் பிரதமர், எனவே அவருக்கு வாழ்த்துக்கள்னு சொன்னார். நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன், வருத்தப்படுறேன், நான் இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். டு பி ஃப்ராங்க், அவர் எனக்கான பிரதமரும் கிடையாது, அவர் எல்லாத்துக்கான பிரதமராகவும் இருந்தது கிடையாது. நம்ம பத்திரிகைகள் மீடியாக்கள் சொல்லைங்கிறதுக்காக அநேகமாக ஹிந்து பத்திரிகையில் விஜயதாஸ் சிங் தொடர்ச்சியாக எழுதிட்டுருக்காங்க. இன்றைக்கி வேற ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, மணிப்பூரில் 2வது முறையாக ஊரை விட்டு அகதிகளாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். யாருக்கான பிரதமர்? நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி வச்சு நீங்கள் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என் ஊரில் சாப்பாட்டுக்கு நான் வச்சுருந்த சோத்தை விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். எனவே இந்த அறம், நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் இருக்கட்டும், நாங்கள் பொறுமையாக காத்திருப்போம், நோ, கிடைக்கிற அடுத்த வாய்ப்பில் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஜனநாயக சக்திகள் முன்வர வேண்டும். அவ்வளவு டேமேஜை பண்ணியிருக்காங்க. எனவே அது சுப்பிரமணிய சாமியா அல்லது வந்து நிதிஷ்குமாரா அல்லது வந்து சந்திரபாபு நாயுடுவாங்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் கௌரவர்களுக்கு மெஜாரிட்டி இருந்த காரணத்தினாலேயே கௌரவர்களை நீங்கள் வந்து மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவீங்களா? நியாயத்தை வேண்டுகிறவன் ஒருவனாக இருந்தாலும் அவன் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய வேலை. இன்றைக்கி இந்திய மக்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையில் ஒரு தார்மீக ரீதியான ஒரு 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 அறத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடாது. ராமரை முன்வைத்தார், தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார். மாட்டை இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன ஊரில் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார். தாலியை அறுத்துருவாங்கன்னு சொன்ன ஊரில் தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் நின்ன இடத்துல தோற்கடிக்கப்பட்டு இருக்கார். இது வாக்கு அவருக்கு குறைஞ்சிருக்கு. என்ன தார்மீக உரிமை இருக்கிறது உங்களுக்கு? எனவே நீங்கள் இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்துவது என்பது ரொம்ப, நீங்கள் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷத்தை கலக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு சின்ன நிமிஷத்து வேலை. ஆனால் அதுலேருந்து விஷத்தை பிரித்து எடுக்கிறது, தாயா பிள்ளையா மாமன் மச்சின அண்ணன் தம்பின்னு பழகிட்டு இருந்த ஒவ்வொருத்தனையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க வைக்கிற ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஈவன் மெஜாரிட்டியே கிடைச்சா அந்த கட்சியை உடைச்சி ஆட்சி வைக்கலான்னா என்னை பொறுத்தவரை தப்பு இல்லைங்கிறது தான். நீங்கள் இந்த வெற்றுத்தனமான அறம் பேசி கொண்டு இருப்பது எந்த வகையிலும் உதவாது. அந்த அமைச்சருடைய பையன் லாரி ஏற்றி 4 பேரை கொல்றான், நடவடிக்கை எடுக்கலையே நீங்கள்? மக்கள் நடவடிக்கை எடுத்தாங்க, வீட்டுக்கு போக மகனே அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாங்க. பிரிஜ்பூஷன் சரண் சிங் பையன் போன காரு இடித்து 2 பேர் இறந்து போனாங்க. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அக்லப் குடும்பத்துக்கு என்ன சொன்னீங்க? பில்கிஸ் பானுக்கு நீங்கள் சிபிஎம் போட்ட வழக்கு, அதுக்கு பின்னால் அவங்க பில்கிஸ் பானுவும் சேர்த்த வழக்கு, அதில் தான் நீங்கள் முதல்ல பில்கிஸ் பானு போகலை, அந்த அம்மா கதறினாங்க. நான் எதுக்கு அப்பீல் போனோம் கேட்டபோது சொன்னாங்க, இது எனக்கு எதிரான குற்றம் மட்டுமா, மனித குலத்துக்கு எதிரான குற்றம் இல்லையா, யாருமே போக மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஸோ சிபிஎம் சுபாஷினி எழுப்பினாங்க. திரும்ப பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, நீங்கள் ஏங்க இப்போ போனீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க,
கோர்ட்டில் எதிரிகள் வச்சது இவங்க ஆரம்பத்திலேருந்து இல்லை. எனவே இவங்களுக்கு இதில் வழக்கு தொடுப்பதற்கான லோக்கல் ஸ்டாண்டு இல்லைன்னு சொன்னபோது, எனக்காக போரிடுகிறவர்கள் அந்த காரணத்துக்காக தோற்று போகக்கூடாதுன்னு தான் வந்தேன்னு சொன்னாங்க. என்ன 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 மாதிரியான அறத்தை இவர்கள் கடைபிடித்தார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் மீதி எல்லாத்தையும் விடுங்க. என் ஊரில் நான் தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்த போது, நான் வாங்கி வச்சுருந்த ஒரு மூடு அரிசி ஆற்றுல அழிச்சிட்டு போன போது, நான் கட்டியிருந்த உடைகள் எதுவுமே இல்லாமல் போன பிறகு, என் வீட்டில் இருந்த எலக்ட்ரானிக் சாமான்லாம் போன பிறகு, நான் நிராதரவாக இருந்தபோது, எனக்கு முன்னால் சாப்பாட்டோட என் பக்கத்து ஊருக்காரன் நிற்கிறான், என் பிள்ளை பசியோடு கத்துது, ரெண்டையும் இணைக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லாத போது நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் வேர் யூ? எனவே இந்த அரசாங்கம் போவதற்கான எந்த வாய்ப்பையும் இந்தியா அலையன்ஸ் விட்டுவிடக்கூடாது. அதை எவ்வளவு சீக்கிரம் துரத்தணுமோ அதை துரத்தணும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இவங்கெல்லாம் ஜேடியூவோ அல்லது இவங்களோ உள்ளிருந்து ஒரு ரிவோல்ட்டோ வந்தால் எதையும் பயன்படுத்த இவர்கள் தயங்கக்கூடாது. நன்றி தோழர். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.